ஒரே ஒரு ஆபரேஷன். ஆனால் அந்த ஆபரேஷனுக்கு பிறகு 12 வயது சிறுமியின் வாழ்க்கை முழுவதும் இருளாகிவிட்டது. இனி இந்த குழந்தைக்கு பார்வை வராது என்று மருத்துவர்களே கைவிட்டதாக கூறப்படும் ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு முதியவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவர்களை காஞ்சிபுரம் நோக்கி அழைத்து சென்றது. அங்கே மகாபெரிவா செய்த ஒரு செயல் ஆயிரக்கணக்கான மக்களை நெகிழ வைத்ததாக பக்தர்கள் கூறும் ஒரு சம்பவம். அந்த குழந்தைக்கு உண்மையில் என்ன நடந்தது? மகாபிரிவா என்ன செய்தார்? இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருளில் உறைந்த தருணம். பக்தர்கள் பகிர்ந்து கொள்ளும் இந்த அனுபவ கதையின்படி ஒரு கண் மருத்துவமனையின் ஆபரேஷன் தியேட்டர் வாசல் ரெட் லைட் அணிந்தது. வெளியே வந்த மருத்துவர் கையில் இருந்த கிளவுஸை கழற்றியபடியே தலையை குனிந்து கொண்டார். அவருக்கு முன்னால் பதற்றத்தோடு நின்று கொண்டிருந்த தாயை பார்த்து மெல்லிய குரலில் சொன்னார், எங்களால் இயன்று வரை முயற்சித்து விட்டோம் அம்மா. ஆனால் குழந்தையின் பார்வையை மீட்டெடுப்பது தற்கால மருத்துவ அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இனி அவளுக்கு பார்வை திரும்ப கிடைப்பது மிகவும் கடினம். அந்த வார்த்தையை கேட்டதும் தாயின் கால்களுக்கு கீழே பூமி நழுவியது. 12 வயதான அந்த சிறுமி தன் தாயின் கையை பிடித்துக்கொண்டு, அம்மா, அப்போ இனிமே எனக்கு என்னைக்குமே கண் தெரியாதம்மா என்று கேட்ட அந்த ஒற்றை கேள்வி அங்கே இருந்த அனைவரின் நெஞ்சையும் பிளந்தது. நம்பிக்கையின் ஒளி. வீட்டிற்கு வந்த பிறகும் அந்த ஏழை குடும்பம் கண்ணீரில் மூழ்கியிருந்தது. மருத்துவர்களாலேயே முடியாத ஒன்றை இனி யார் செய்ய முடியும்? அப்போதுதான் அந்த தெருவில் இருந்த ஒரு முதியவர் அங்கே வந்தார். சோகத்தில் உறைந்திருந்த அந்த பெற்றோரை பார்த்து உறுதியான குரலில் சொன்னார், மருத்துவம் தோற்கும் இடத்தில் அருள் தொடங்கும். காஞ்சிபுரத்துக்கு நடமாடும் தெய்வமான மகாபிரிவாவை பார்க்க கிளம்புங்கள். அந்த மகானின் பாதத்தில் உங்கள் பாரத்தை போடுங்கள். அந்த ஒற்றை நம்பிக்கை வார்த்தை இருண்டு கிடந்த அந்த ஏழை குடும்பத்தின் மனதில் சிறு தீபத்தை ஏற்றியது. காஞ்சியில் நடந்த சோதனை. மறுநாள் காலை காஞ்சிபுரம் ஸ்ரீமடம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தோடு திரண்டிருந்தனர். சிறுமியை தோளில் தூக்கி கொண்டு அந்த தாய் நீண்ட வரிசையில் நின்றாள். ஆனால் அவர்கள் நம்பிக்கையை சோதிப்பது போல ஒரு செய்தி பரவியது. பெரியவாளுக்கு ஓய்வு தேவைப்படுவதால் இன்னும் சில நிமிடங்களில் அவர் அறைக்கு செல்ல போகிறார் என்றும் அன்றைய தரிசனம் நிறைவடைய போகிறது என்றும் மடத்தின் ஊழியர்கள் கூறினார்கள். கூட்டத்தில் முண்டியடித்து கொண்டு வந்த அந்த தாய், ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கை இருட்டா போச்சு என்று கதறி அழுதாள். நிசப்தத்தை உடைத்த அந்த நொடிகள். அப்போது அந்த நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்ததாக பக்தர்கள் கூறுகிறார்கள். தன் அறை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்த காஞ்சி மகாபெரிவா திடீரென அப்படியே உறைந்து நின்றார். மெதுவாக திரும்பி ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் அந்த மூலையில் அழுது கொண்டிருந்த சிறுமியை நோக்கி தன் கையை உயர்த்தினார். சுற்றி இருந்த எல்லாரும் அமைதியானார்கள். பெரிவா செய்கையாலேயே அந்த குழந்தையை இங்கு கூட்டிட்டு வாங்க என்றார். கூட்டம் வழிவிட சிறுமி நடுங்கும் கால்களோடு பெரியவாளின் பாதத்தின் அருகே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாள். மகாபெரிவா தன் மெல்லிய புன்னகையோடு குனிந்து சிறுமியின் தலையில் கை வைத்து, என்னம்மா, இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா என்று கேட்டார். சிறுமி கண்ணீரோடு தலையசைத்தாள். பெரியவா தன் மடியில் இருந்த விபூதியை எடுத்தார். சிறுமியின் இருமூடிய கண்களில் இமைகளிலும் மெதுவாக தடவினார். ஒரு நொடி தன் கண்களை மூடிய தியானித்தார். பக்தர்களின் அனுபவ அற்புதம். பக்தர்கள் பரவலாக பகிரும் கதையின்படி அடுத்த நொடியே அங்கே ஒரு பேரதிசயம் நிகழ்ந்தது. சிறுமியின் உடம்பில் ஒரு சிறு நடுக்கம். அவள் தன் இமைகளை மெதுவாக அசைத்தாள். பல வருடங்களாக இருள் மட்டுமே நிறைந்திருந்த அவளது கண்களுக்குள் முதலாக ஒரு பிரகாசமான ஒளி கேற்று ஊடுருவியது. சிறுமி ஆனந்தத்தில் உறக்க கத்தினாள்.
அம்மா அம்மா, எனக்கு தெரியுதுமா, வெளிச்சம் தெரியுது. இதோ முன்னாடி ஒரு சாமி நிலா மாதிரி சிரிச்சிட்டு இருக்காருமா. அங்கிருந்த பக்தர்கள் அனைவரும் நெகிழ்ந்து போனார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர என்ற கோஷம் காஞ்சி மடத்தையே அதிர வைத்தது. மகாபெரிவாவின் அளப்பரிய கருணையும் ஆன்மீக அருளையும் எடுத்துக் கூறும் வகையில் இந்த அனுபவ சம்பவம் இன்றளவும் பக்தர்கள் மத்தியில் மிக நம்பிக்கையோடு பகிரப்பட்டு வருகிறது. நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்தால் நடமாடும் தெய்வத்தின் அருள் என்றும் நம்மை வழிநடத்தும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பெரியவா ஆசீர்வாதமும் பெரியவா அனுகிரகமும் எப்போதும் எல்லோருக்கும் இருக்கும். ராம் ராம் பெரிவா சரணம்.